காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வரும் உன் தாயை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேட்டுவிடு. உனக்கானதை செய்ய வந்த என்னை அலட்சியம் செய்து விடாமல் முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு பிள்ளையே. மிகவும் அவசரமான செய்தியைத்தான் உன்னிடத்தில் நான் எடுத்து வந்திருக்கின்றேன். மிகவும் முக்கியமான விஷயத்தை தான் உன்னிடம் சொல்ல வேண்டும், அதை உன் செவிகளுக்கு சேர்க்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இதை தள்ளிவிடாமல் முழுமையாக கேள் என் பிள்ளையே. அப்போதுதான் யார் யாரை இழுத்து செல்கிறார்கள் என்பது உனக்கு தெளிவாக புரிய வரும் என் தங்கமே. இதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள இதை முழுமையாக கேள் என் தங்கமே. தற்போது ஒருவரின் அறிவுறுத்தலால் தான் உனக்கு நெருக்கமான உறவு உன்னை புகைப்படத்தின் வழியாக ஓரிடத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே, என் பிள்ளையே. அதை தெளிவுபடுத்தத்தான் இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன். இதை முழுமையாக கேள் என் தங்கமே. அப்போதுதான் அனைத்தும் புரிய வரும். உன் தாயின் வாக்கை என் செல்வமே உன் வாழ்க்கையில் அளித்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு அறிவுரை கூறுவது உன் சொந்தங்களில் இருக்கும் கூட்டத்தில் ஒருவராகத்தான் இருக்கின்றான். ஒருவனுக்கும் இன்னொருவன் நீ கட்டிய உறவின் வழி வரும் ஒரு உறவு அனுதினமும் எதை மாற்றினாலும் எதை மறந்தாலும் உன்னை புகைப்படமாக ஓரிடத்திற்கு அழைத்து செல்வதை தவறாமல் செய்து வருகிறது என் தங்கமே. அதை உனக்கு தெரியப்படுத்தத்தான், அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த உலகம் எப்படிப்பட்டது, எப்படி போய்கொண்டிருக்கிறது தெரியுமா? வசதியும் வாய்ப்புகளும் இருப்பவர்களை தேடித்தான் சென்று கொண்டிருக்கிறது. அவர்களை தேடி தேடி சென்று அவர்களுக்காக அடிப்பணை செய்யும் அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தாலும் கூட நம்மை திரும்பி பார்ப்பது கிடையாது என் தங்கமே. அவர்கள் வசதி வாய்ப்பு இருந்தால்தான் அவர்களுக்கு சொந்தமாக மதிக்கிறார்கள், அவர்களுக்கு தகுந்தவர்களாக நினைக்கிறார்கள். என்ன தவறு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அந்த வசதி வாய்ப்புகள் எப்படி எந்த வழியில் வந்தாலும் யாருக்கும் இங்கு எந்த பிள்ளையும் இல்லை. வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு மதிப்பில்லாமல் போய்கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. வசதி வாய்ப்புகள் இருந்தால் மதிப்பு மரியாதையும் தேடி வரும் என்பது இப்போதைய காலகட்டத்திற்கு அழைத்து செல்கின்றது. இப்போது பழக்கமாகவே மாறி போய்கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. உயர்ந்த வீடும் கழுத்திலும் காதிலும் மின்னும் அளவிற்கு யார் இருக்கிறார்களோ அவர்களை தேடித்தான் செல்லும் உறவுகள் அனைத்தும் இவர்களாகத்தான் இங்கே யாருக்கும் மதிப்பில்லாமல் இருக்கிறது பிள்ளையே. அவர்களுக்கெல்லாம் அவர் வசதியானவராக இருந்தால்தான் அவருடன் நன்கு பேசி பழகிறார்கள் என் குழந்தையே. மதிப்பு வசதியில்தான் கிடைக்கின்றது. இல்லாதவர்கள் இங்கே யாரும் மதிக்கப்படவில்லை என் பிள்ளையே. ஆனால் ஏன் பிள்ளையாக இருக்கும் நீ இருப்பவர்களையும் சரி இல்லாதவர்களையும் சரி ஒரே மாதிரியாக நினைத்து உன் உள்ளம் எனக்கு பிடிக்கின்றது பிள்ளையே. நாடகம் ஆடி ஆடி உன்னிடம் இருந்து அத்தனையும் கறந்து பிறகுதான் உன்னை இப்படி கையுதறி விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அனைவருமே உன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று தெரிந்தவுடனே உன்னை விட்டு போய்விடுவார்கள் என் பிள்ளையே. இப்போது இந்த நேரத்தில் உன்னை சந்திக்க துடிக்கும் ஒரு உயிரை பற்றி நான் பேச வேண்டும் என் பிள்ளையே. உன்னை உயிராக உலகமாக நினைத்த ஒரு உறவை இந்த உலகத்தை விட்டு போனது அல்லவா? அந்த உறவு இப்போது நான் சொல்ல போகும்போது செய்தியை கண்ணால் பார்த்துவிட்டு எப்படியாவது இதிலிருந்து
உன்னை தப்பிக்க வைக்க வேண்டுமென்று மன்றாடி என்னிடம் வேண்டி கேட்டு கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே. அது உயிரோ இருந்தா போதாதல்லவா? இன்னார் இப்படித்தான், இவர்கள் எல்லாம் அப்படித்தான் என்று உனக்கு தெளிவுபடுத்தியாக வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போய்கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே. அதனால் அதுவும் இப்போது இந்த உலகத்தில் இல்லை என்று இருக்கும்போது நீ படும் அஸ்தங்களை பார்த்து உனக்கு மன வருத்தத்தை கொடுத்து கொண்டும் கண்கலங்கிய மனம் கலங்கி நின்று உன்னை பார்த்து அழுது கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. யார் உனக்கு நல்லதையும் கெட்டதையும் சொல்லி தருகிறார்கள் என்று வேதனைப்படுகிறது. நான் அனுதினமும் உன்னை தேடி வந்து உனக்கு இப்போது ஆறுதல் கூறி நடந்தவற்றையும் நடக்கப் போவதையும் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் என்றால் ஒன்றே ஒன்றிற்காகத்தான். உன் உள்ளம் கரையும்படியாகத்தான். கரைபடியாததாக இருக்கிறது உன் உள்ளம் என்பதற்காகத்தான் என் குழந்தையே. உன்னை தேடி இதன் மூலம் வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு செல்வமே. எந்த நாளும் உன் வாழ்க்கையில் நீ தோற்று போய் விட மாட்டாய். அவர்கள் எல்லாம் நினைப்பது போல நீ அழிந்து போக மாட்டாய். அவர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது போல உன் குடும்பம் இல்லாமல் போகாது. அவர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது போல ஒன்றும் இல்லாதவனாக நீ ஆக மாட்டாய் என் தங்கமே. அவர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது போல நீ கையெடுத்த காரியம் தோல்வி அடைத்து விடவே மாட்டேன் என்று உன் வாயால் சொல்லவும் மாட்டாய். அனைத்திலும் நின்று உன்னை காப்பேன் நான். கண் கலங்காதே, மனம் வருத்தப்படாதே, தைரியம் மட்டும் உன் உள்ளத்திக் கொண்டு வந்துவிடு என் பிள்ளையே. அந்த தைரியத்தின் மூலமாக உன்னிடம் நான் இருந்து அனைத்தையும் உன்னை வெற்றியடைய செய்து கொண்டே இருப்பேன். நீ காட்டிய உறவுகள், நீ கட்டி வந்த உறவில் இருக்கும் ஒரு சொந்தம் அனுதினமும் மயானத்திற்கு புகைப்படத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. உன் புகைப்படத்தை என் குழந்தையே செய்யக்கூடாத காரியங்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கும் காரியம் மிக ஆபத்தான காரியமாகத்தான் இருக்கிறது பிள்ளையே. அதிலிருந்தெல்லாம் உன்னை காப்பாற்றத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டு இதை முழுமையாக கேட்க மறந்துவிடாதே. உன் எதிரியை அடியோடு அழிப்பேன். உன் செய்வினைகளை செய்தவர்களை அடியோடு அழிப்பேன். கவலைப்படாதே, தெய்வம் உன் பக்கம்தான் இருக்கின்றது. உன் முன்னார்களுக்கும் உன் பக்கம்தான் இன்று வருகிறார்கள். எந்த நேரத்திலும் தோல்வி அடைந்து விட மாட்டாய். எதிரியை வென்று வாழ்வாய் என் தங்கமே என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இந்த நேரத்தில் இந்த தாய்க்கான வேண்டுதல்களை என்னிடம் வேண்டிவிடு. உடனடியாக அதை பல மடங்காக நான் கொடுப்பேன். இந்த நேரத்தில் வேண்டும் வேண்டுதல் அனைத்தும் பலிக்கட்டும் என் குழந்தையே. உனக்காக நான் கொண்டு வரும் ஒவ்வொரு செய்திகளிலும் உன்னை காப்பாற்றி உன்னை அதிலிருந்து எடுத்து விட வேண்டும், மீட்டெடுத்து விட வேண்டும் என்ற காரணத்தில்தான் அதிகமாக இருக்கும் என் தங்கமே. என்றும் முன்னேறத்தை வீணாக்க இந்த தாய்க்கு இஷ்டமில்லை. இப்படிப்பட்ட காரியங்களும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு செய்பவர்களும் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர் யார்? நீ நம்பி நீ நல்லவர் என்று நினைத்து பழகும் உறவாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் நீ அவர்களையே மீண்டும் மீண்டும் சந்தித்து கொண்டு அவர்களுடனே பேசிக்கொண்டு அவர்களுடனே உறவாடி கொண்டிருக்கின்றாய். அதையெல்லாம் தடுத்து நிறுத்த உன்னை அதிலிருந்து காக்கவே இப்போது ஒரு முறையும் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ அலட்சியப்படுத்தும் ஒவ்வொரு முறையும் உன்னுடைய பாவக்கணக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு எந்த வாக்கை நான் கொடுத்தாலும் அதை முழுமையாக கேட்டால் மட்டும்தான்
அனைத்தும் நிறைவேறும், அனைத்திலிருந்தும் நீ விடுபடுவாய் என் தங்கமே. நான் எதற்காக வந்தேன், எந்த விஷயத்தை பற்றி சொன்னேன் என்பதை எப்போதும் மனதில் வைத்துக்கொள். அது நடக்கும்போது அதிலிருந்து உன்னை மேம்படுத்திக் கொண்டு செல்வேன் என் தங்கமே. எதையும் நீ எளிதில் என்று நினைத்து தள்ளிவிடாதே. காரணத்தோடு தான் அனைத்தும் உன் கண்ணில் படுகின்றது. அந்த காரணத்தை தெரிந்து கொள்ள எதையும் அலட்சியம் செய்யாதே. காரணத்தை தெரிந்து கொள் என் குழந்தையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.